வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சவுத் இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் என்னோட பர்ச்சேஸ் பண்ண. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் ரைடு. பைக் ரைடெல்லாம் ஆல்வேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் நைட் ரைடு, அதாவது நைட் பைக் ரைடு தான், ஒரு சின்ன ரைடு தாங்க. காலவாசல் டு கீழே வெளியே தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இந்த ஷாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட தோழி ஒருத்தவங்க தாங்க. பட் இன்றைக்கி தான் நான் இந்த ஷாப்புக்கு முதல்ல போக போகிறேன். ஆனால் இப்போயே எனக்கு அந்த ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? இந்த ஷாப்பில் அழகாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த குரூப்போட நேமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுமையை படைக்கும் பதுமைகளே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த குரூப்பில் நிறைய ஆர்ஜேஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற தோழிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள அங்கே எனக்கு சந்திக்க நேரிட்டது. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க துறையில் அவ்வளோ ஒரு வல்லுநராக இருக்காங்க எல்லோரும். இன்னொன்று ஒரு தோழி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஸ்பெஷலான திங்ஸாக போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் அரிசி இருக்குது, எத்தனை வகை இருக்குது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு விதமான அரிசியெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த குரூப்பில் கெட் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாகவே இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த குரூப்போட அட்மின் பிரபு அண்ணா, அதாவது அவங்க தான் அந்த ஷாப்போட ஓனரும் கூட, அவங்க ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பதுமைகள் எல்லாரும் அவங்கவுங்க செல்ஃப் இன்ட்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்றத அந்த காம்படிஷன். அது காம்படிஷன் கண்டக்ட் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 6th செப்டம்பர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், 6th செப்டம்பர் தான். ஸோ அந்த காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் சும்மா சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி முடிச்சதும் எனக்கு ஒரு வின்னர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் என்னோட நேம் வந்ததுங்க. இந்த கிஃப்ட்டையும் இன்றைக்கி கலெக்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் கிச்சனுக்கு தேவையான திங்ஸையும் நான் வாங்க போகிறேன். நீங்களும் வாங்க. என்னென்ன திங்ஸ் அங்கே இருக்குது யூனிக்காக அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சர்விங் பவுல்ஸ் வாங்க போகிறேன். அதாவது இப்போ நம்ம யூடியூப்காக குக் பண்ணுறதுனால கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது பவுல்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சர்விங் பவுல்ஸ், சர்விங் பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். இதோட கூட என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் மெட்டீரியல் வாங்க போகிறேன். அதாவது சிலிக்கான் மெட்டீரியல் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தோன்னாலே நெட்டில் நிறைய வருது, கலராக ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ரொம்ப ஹீட் ரெசிஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் தான், அதுவும் நல்லா ஹீட் ரெசிஸ்ட் பண்ணோம். ஆனால் 100 டிகிரி செல்சியஸ் மேலே அதில் நம்ம தண்ணியோ எண்ணெயோ ஊற்றணும் அப்படின்னா ஆவியாயிரும். பட் இது 248 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்வீட்ஸ்லாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். ஸோ அது நல்லா ஹீட்டை தாங்கிக்கும். ஸோ அதுக்காகவும் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 விஷயத்துக்காகவும் இன்றைக்கி சிலிக்கான் மெட்டீரியல் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே முடிச்சிருச்சு. ஸோ அது அங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தேன், அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அதெல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ அதையும் அப்படியே கையோட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். சாக்லேட் மோல்டு, கேக் டெக்கரேஷன் பண்ணுற கோன், தென் வேறு கிளாஸ் ஐட்டம்ஸும் பார்க்கணும். பட் அங்கே இருக்கான்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வேறு என்ன வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். நைஃப் வாங்கணும். அதாவது நம்ம இப்போ தந்தூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு நைஃப் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கனால நான் வீட்டில் இருக்க நைஃபை யூஸ் பண்ணி இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு பெரிய நைஃப் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. ஸோ அதையும் நான் இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். பண்ணி முடிச்சது என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம அட்மோஸ்ட் பாதி தூரம் கடந்துட்டோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது சிம்மக்கல் கோனார் கடை. அதனாலே நமக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியும். இங்கே ஸ்பெஷல்னால் கறி தோசை, அதை கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் குழம்பு, மட்டன் சுக்கா, தென் எலும்பு ரோஸ்ட், இதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது 6th மேக்ஸிமம் 10th வரைக்குமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய கோனார் கடை கிடையாது. அப்படியே இதுக்கு அந்த பேரல் ரோட்டில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க கடை. அதுக்கு மாடியில் உங்களுக்கு அப்ஸ்டேர்ஸில் பெரிய ரூம்ஸாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி குவார்ட்டர்லி லீவ், ஹாஃபலி லீவுக்கு எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த கோனார் கடைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ நான் அந்த கறி தோசை, மட்டன் சுக்கா, எலும்பு ரோஸ்ட்டு ப்ளஸ் கோலா உருண்டை இது எல்லாத்தையுமே நல்லா அள்ளி அப்பி சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எவ்ரி ஹாஃபலி லீவுக்கு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், எப்படா கோனார் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு எனக்கு கோனார் கடையில் உள்ள டிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கீழே மாரட்டு வீதி வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய அந்த பலசரக்கு கடை அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்ல. ஸோ அந்த சிம்மக்கல்லேருந்து அந்த ரவுண்டானால திரும்பி இப்போ கீழே மாரட்டு வீதி வந்தாச்சு.
கீழே மாரட் வீதியிலேருந்து லெஃப்ட்டில் டோன் பண்ண போகிறோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு தீவன கடை, உரக்கடை அதெல்லாம் இருக்கும் அந்த ரோடு. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோன்னா நமக்கு தெரியும் நெல்பேட்டை ரோடு வந்துடும். ஸோ இப்போ நம்ம நெல்பேட்டை போயாச்சு. ஸோ இதெல்லாம் நெல்பேட்டை. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வெளி வீதி வந்துடும். இப்போ நம்ம நெல்பேட்டை ரோட்டில் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து நூரி மெஸ்ஸு. இங்கேயும் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரையில் உள்ள எந்த ஹோட்டலையும் மிஸ் பண்ணுறது இல்லை. எல்லா ஹோட்டலையும் நான் மோஸ்ட்லி சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு எல்லா ஹோட்டலையும் போய் சாப்பிட்டு பார்த்துறது. பார்த்திங்கன்னா இன்னொரு என்னோடய ஃபேவரட் ஹோட்டல் வரப்போகுது. அதாவது அன்பகம் மெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி, மட்டன் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே மட்டன் சுக்கா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் அப்பா கூடயும் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். மேரேஜுக்கு அப்பையும் என் ஹஸ்பண்டோட வந்து அடிக்கடி சாப்பிடுவேன். இது அம்சவல்லி பவன். இதை வந்து மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஸ்சி படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு, மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் நேம் சித்ரா. நானும் அவளும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட் மணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம். வீட்டில் டெய்லி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் ஆர் 20 ருபீஸ் கொடுப்பாங்களே. ஸோ அதையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி சேர்ப்போம். நான் 200, அவள் 200 ருபீஸ் அப்படி சேர்த்துட்டு ஒரு 400 ருபீஸ் சேர்ந்தோன்னே இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. ஒரு பிரியாணி, சிக்கன் 65, ஒரு பைனாப்பிள் ஜூஸ், அவ்வளோதான். இதே வாங்குவோம். இதுவே அரௌண்ட் வந்துடும் நினைக்கிறேன், 200 to 300 வந்துடும். ஸோ அதை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். அப்போ எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாங்கள் புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வருவோம் டவுனுக்குள்ளே. வரப்போ இங்கே நாங்கள் 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறது உண்டு. ஸோ அம்சவல்லி பவன் பார்த்தா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வந்துடும். இப்போ அவங்க மதுரையில் இல்லை, ஹைதராபாத்தில் இருக்காங்க, மேரேஜ் ஆகி. அது ஒரு ஞாபகம். நம்ம தேடி வந்து ஆனந்தி மெட்டல் கடை வந்தாச்சு. கடைக்குள்ளே போகலாமா? கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் ஈர்க்கப்பட்டது இந்த புகைப்படம் தான். அப்துல் கலாம் ஐயா ரொம்பவே அழகாக இருக்காங்கள்ல. இதுதான் பிரபு அண்ணா, புதுமை பதுமை தங்கைகளுடைய அன்பான அண்ணன். அவங்க கமல்ஹாசன் ஃபோட்டோ கூட என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஒரு அழகான மைக்ரோ என்கிரேவரும் கூட. அந்த மாதிரி அண்ணா பல டேலண்ட்ஸை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அண்ணா எனக்காக ஒரு சின்ன மொமெண்டமாக என்கிரேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா என்கிரேவ் பண்ணி முடித்தது என்ன மொமெண்டம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அழகான ஸ்பூனில் அண்ணா என்னோடய நேமையும் என் ஹஸ்பண்ட் நேமையும் சேர்த்து என்கிரேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்னா ஒரு அழகான மொமெண்டம்க்கு. இதுதான் நான் ப்ரைஸ் வின் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த ப்ரைஸ் ஒரு ஆர்டின் பிளைட்டை, தென் எஸ்விஎஸ் மாவு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவபிள் சப்போர்ட் அண்ட் கிஃப்ட் அண்ணா. இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது என்னென்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, அழகான ரொட்டேட்டிங் கேக் ட்ரே. இப்படி நம்ம கேக் செய்யும்போது நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது இப்போ நான் என்னென்ன திங்ஸ் சும்மா ஜஸ்ட் அங்கே எடுத்து வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டுக்கு போனதும் ஃபுல்லாக என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன். மதுரைனாலே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போத்தீஸ் பக்கத்தில் இருக்க முள்ளு முருங்கை வடக்கடை. ஸோ அது சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் தோழிகளே நான் வாங்கின திங்ஸு. இது மட்டும்தான் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் நான் ப்ரைஸ் வாங்கின ஆர்டின் பிளேட்டு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நான் பேன் கேக், அப்புறம் இட்லி செஞ்சு பார்க்கணும், ப்ளஸ் அகர் இதெல்லாம் செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக வாங்கின கப்பு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருவோம். அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அந்த ஸ்பூனு. அதுக்கப்புறம் நான் சொன்னல சிலிக்கான் மெட்டீரியல், அந்த சிலிக்கான் மெட்டீரியல் இது தான். அதில் வந்து நான் 2 மட்டும் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்பூனும் ப்ரஷ்ஷும். இது வந்து கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வாங்கின கோனு. இது வந்து சாக்லேட் மோல்டு. ரொம்ப அழகாக இருந்தது, ஸ்மைலி டிசைன் போட்டு. ஸோ அதனால் பார்த்தோன்னே இந்த சாக்லேட் மோல்டை நான் எடுத்துட்டேன். வந்து நான் ஜூஸு, ஹெர்பல் டீ இந்த மாதிரியான திங்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது சர்விங் பவுலு. இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 பவுலுமே அதுக்கு நான் யூஸ் பண்ணாதான். இது அழகாக ரெட் கலரில் இருந்தது, பின்னாடி பிளாக்ல இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நான் இந்த பவுலை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் சொன்ன எல்லா தோழிகளே, தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக நைஃப் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லிவிட்டு அந்த நைஃப் இது தான். நான் தந்தூரி சிக்கன் போஸில் அதை போடுறேன். இது வந்து ஃபில்டரு, அதாவது டபுள் லேயர் ஃபில்ட்ரு. இதை யூஸ் பண்ணி தான் நான் டொமேட்டோ சாஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணுது. ஸோ புளி எல்லாமே நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின திங்ஸ். இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஷோ காமிக்கிறேன். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பர்களே.
இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சீதா வினோத்குமார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். இது உங்கள் எஸ்பி சவுத் இண்டியன் சமையல்.